டே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வினாக்கள் அனைத்துமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அம்மையார். செகண்ட் கொஸ்டின், சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ ஆபிரகாம் பண்டிதர். தேர்ட் கொஸ்டின், அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எந்த இடத்துல நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி பம்பாய். ஃபோர்த் கொஸ்டின், 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் யார்? 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் ஆப்ஷன் டி மா சிங்காரவேலர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர். ஆதி திராவிட மகாஜன சபை என அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன். சிக்ஸ்த் கொஸ்டின், சித்திரபுத்திரன். சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் ஆப்ஷன் சி பெரியார். செவன்த் கொஸ்டின், எதற்கு ஆதரவாக பெரியார் தன்னுடைய அனைத்து அரசு பொறுப்புகளையும் ராஜினாமா செய்தார்? எதற்கு ஆதரவாக பெரியார் தன்னுடைய அனைத்து அரசு பொறுப்புகளையும் ராஜினாமா செய்தார்? ஆப்ஷன் பி ஒத்துழையாமை இயக்கம். எய்த் கொஸ்டின், மறைமலையடிகள் பணிபுரிந்த பத்திரிகையின் பெயர். மறைமலையடிகள் பணிபுரிந்த பத்திரிகையின் பெயர் ஆப்ஷன் பி சித்தார்த்த தீபிகா. நைன்த் கொஸ்டின், திராவிடம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிடம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் கால்டுவெல். டென்த் கொஸ்டின், புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர். புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ எஃப்.டபிள்யூ. எல்லிஸ். 11th கொஸ்டின், காசக்குடி செப்பேடு யாரை பற்றி அறிய பயன்படுகிறது? காசக்குடி செப்பேடு யாரை பற்றி அறிய உதவுகிறது? ஆப்ஷன் ஏ பல்லவர்கள். 12th கொஸ்டின், பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் மகேந்திரவர்மன் எழுதிய நூல். பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் ஆப்ஷன் ஏ மத்தவிலாச பிரகாசனம். 13, விசித்திர சித்தன். விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன். 14, குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள இசைக்கல்வெட்டுகள் யார் காலத்தை சார்ந்தது? குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள இசைக்கல்வெட்டுகள் யார் காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ பல்லவர். 15, கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யார்? கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் ஆப்ஷன் டி முதலாம் கீர்த்திவர்மன். 16, சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவர். சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவர் ஆப்ஷன் பி ரவிகீர்த்தி. 17, ஜனசேனா. ஜனசேனா எனும் சமண துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்ட ராஷ்டிரகூட அரசர். ஜனசேனா எனும் சமண துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்ட ராஷ்டிரகூட அரசர் ஆப்ஷன் ஏ அமோகவர்ஷர். 18, ஜகத்துங்கா. ஜகத்துங்கா என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி மூன்றாம் கோவிந்தன். 19, கீழ்காண்பனவற்றுள் எது சரியான இணை இல்லை? ஏ எல்லோர குகைகள் ராஷ்டிரகூடர்கள், பி மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன், சி எலிபெண்டா குகைகள் அசோகர், டி பட்டடக்கல் சாளுக்கியர்கள்.
சரியான விடை ஆப்ஷன் சி எலிபெண்டா குகைகள். அசோகர் அப்படிங்கிறது சரியான இணை இல்லை. 20 தவறான இணையை கண்டறியவும். தவறான இணை ஏ தண்டின் தசகுமார சரிதம், பி வாச்சியாயர் பாரத வெண்பா, பாரவி கிரதார்ஜுனியம், டி அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கம். இதில் தவறான இணை ஆப்ஷன் பி வாச்சியாயர் பாரத வெண்பா. 21 முதன்மை காரணிகள் என்பன. முதன்மை காரணிகள் என்பன ஆப்ஷன் சி நிலம் உழைப்பு. 22 காகித பணத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காகித பணத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ். 23 வங்கி பணம் என்பது எது? வங்கி பணம் என்பது ஆப்ஷன் ஏ காசோலை, பி வரைவு, சி கடன் மற்றும் பற்று அட்டைகள், டி மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். 24 பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானவர் யார்? பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானவர் ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கி. ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கி. 25 இந்திய இரும்பு எஃகு ஆணையம் ஒரு டேஸ் நிறுவனம் ஆகும். இந்திய இரும்பு எஃகு ஆணையம் என்பது எந்த நிறுவனம் அப்படின்னா ஆப்ஷன் பி மகாரத்னா நிறுவனம். நெக்ஸ்ட் 26 பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி புதுடெல்லி. 27 இந்தியாவில் அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் எப்பொழுது அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1972. 28 இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி தூர்தர்ஷன். 29 இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் ஆப்ஷன் டி பெட்ரோலியம். 30 கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் ஆப்ஷன் டி சோலைக்கரடு. 31 மலைகளை அது அமைந்துள்ள மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக. ரத்னமலை வேலூர், கஞ்சமலை சேலம், செஞ்சிமலை விழுப்புரம், மருதுவாள் மலை கன்னியாகுமரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 32 கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிப்பது. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மோயர் ஆறு. 33 கோவளம் கடற்கரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கோவளம் கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். 34 கிராண்ட் அணைக்கட் என அழைக்கப்படும் அணை. கிராண்ட் அணைக்கட் என அழைக்கப்படும் அணை ஆப்ஷன் டி கல்லணை. 35 சேர்வராயன் மலைத்தொடர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சேர்வராயன் மலைத்தொடர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி சேலம். 36 அணிசேரா இயக்கம். அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி வி கே கிருஷ்ணமேனன். 37 இந்தியா நடத்திய முதல் அணுகுண்டு சோதனையின் பெயர். இந்தியா நடத்திய முதல் அணுகுண்டு சோதனையின் பெயர் ஆப்ஷன் சி புத்தர் சிரிக்கிறார். 38 சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது? ஆப்ஷன் சி காத்மாண்ட் நேபாளம். 39 நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது ஆப்ஷன் டி காலனித்துவம். 40 கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு ஆப்ஷன் டி பாகிஸ்தான்.
41. வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு. வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு. ஆப்ஷன் ஏ இந்தியா. 42. கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான ஒப்பந்தம். கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான ஒப்பந்தத்தின் பெயர். ஆப்ஷன் பி பராக்கா ஒப்பந்தம். 43. இடிமின்னல் நிலம். இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு. ஆப்ஷன் டி பூட்டான். 44. இந்தியா சீனா மற்றும் பூட்டான் இடையே காணப்படும் எல்லைக்கோடு. இந்தியா சீனா மற்றும் பூட்டான் இடையே காணப்படும் எல்லைக்கோடு. ஆப்ஷன் பி மக்மஹான். 45. நேபாள மொழி இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது? நேபாள மொழி இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி 8. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 45 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.